வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு லைக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மொதல் 10 பேருக்கு வந்து ப்ரீமியமாக எடிட்டிங் டூல்ஸ் வந்து தரப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து நீங்கள் யூடியூப் வந்து ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம், புதுசாக ஆரம்பித்தவங்களா இருக்கலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் மார்க்கோடு இருக்கிற மாதிரி தான் நிறைய வந்து பிசியில் யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க்கோடு சேர்த்து வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் இதே தான் அந்த சாஃப்ட்வேரில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மொதல் 10 பேர் யார் மொதல் 10 பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 10 பேருக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன். வீக்லி 10 பேர். ஓகேங்களா, ஸோ 10 பேரை செலக்ட் பண்ணி சண்டே இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு நாளில் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து நான் மெயில் மூலமாக அனுப்பிச்சிடுவேன் இது எல்லாத்தையும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரீமியம் வெர்ஷனில் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் வந்துட்டு இந்த டேப்பில் வந்துட்டு WordPress அப்படின்னு டைப் பண்ணுறோம். WordPress டைப் பண்ணால் கீழே ஒரு ஆப்ஷன் வருது WordPress. அதை டைப் பண்ணிட்டு அதில் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா கீழே வந்து WordPress.com WordPress கிரியேட் ஃப்ரீ வெப்சைட் ஆர் பிளாக்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா, அதுக்குள்ளே போகிறோம். கெட் ஸ்டார்டட். ஸோ வந்து புதுசாக ஒரு ஃப்ரீ WordPress அந்த வெப்சைட் வந்து திறக்க போகிறதுனால கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலும் ஆப்பிள் அக்கௌண்ட் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் இல்லைன்னா ஸோ அதனால் நான் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் திறக்கிறேன். க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டு. அது வந்து மெயில் ஐடி, என்னோடய பேர், அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து புது அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். க்ரியேட் யுவர் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் வந்து டொமைன் வந்து கேட்குது. ஸோ நம்ம சாம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள் WordPress-ஓட ஃப்ரீ இது. ஸோ சாம்பிள்னு கொடுக்குறேன். சாம்பிளுக்கு கொஞ்சம் மாற்றி SMPI சேர்த்துக்கிறேன். சாம்பிள்னு கொடுத்தோடனே மேலே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனும் வருது பாருங்கள், ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இதோட WordPress-ஓட ஃப்ரீ வெப்சைட் நமக்கு தராங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ .com .blog .org டிசைன் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து .com வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வந்துட்டு ஏன்னா .com ஒரு வெப்சைட் எல்லாமே வந்து அதுதான் ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முதல்ல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் இன்னமும் இருக்குது, நிறைய இருக்குது. ஒர்க்கு, ஆன்லைன், ராக்ஸு, நிஞ்சா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃப்ரீ வெப்சைட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலே இருக்கிற ஃப்ரீயாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீயில் இருக்குது, கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அது அடுத்து வந்து பேஜ் வந்து சூஸ் யுவர் டிசைன் வந்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் இருக்குது நமக்கு. இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பிளாகராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களா இருக்கலாம், எது வேணாலும் இதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. ஸோ இந்த பக்கம் பிளாக் இருக்குது. நீங்கள் வேறு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம்மு, எக்ஸசைஸு, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எது செலக்ட் பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ஒரு இது வந்து செலக்ட் பண்ண போய் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு வியூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த பேஜ் வந்து நம்ம இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் போடுறேன். இது வந்து நீங்கள் வந்து வேணும்னா கஸ்டம் டொமைன் அதெல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ அது நம்ம தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து செலக்ட் ஒரு மந்த்லி ஆனுவலின்னு இருக்குது. நீங்கள் இது வேணும்னா ப்ரீமியமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதில் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷனு, இந்த வெளியே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு SEO டூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை இது பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி, டேப்லெட் எல்லாமே மேலே ஒரு ஆப்ஷன் காமிச்சிருப்பாருங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட்டு இதை மாற்றிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டேப்லெட் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வருது. நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஆட் ஃப்ரீ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ கஸ்டம் டொமைனில் அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக உள்ள அந்த WordPress நமக்கு என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். 3GB. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது முதல்ல ஃப்ரீன்றதுனால இதை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டொமைனோடு சேர்த்து எப்படின்றதில் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வெப்சைட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் நம்மளோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஹோம் போகிறோம். லோட் ஆகிட்டுருக்கு.
ஸோ ஹோம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்கு பின்னாடி வந்து பிளாக் எழுதி நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணால் அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ முன்னுக்கும் அந்த அதை கிளிக் பண்ணால் அந்த பின்னாடி இது ஒரு மாதிரி இருக்கும். டேஷ்போர்ட் போகிறேன். இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். இங்கே தான் வந்து எல்லாமே நீங்கள் ப்ளகின்ஸு, டொமைன் ஆட் பண்ணுறது, சைட்டு வந்து நீங்கள் என்ன இது பண்ணணுன்னாலும் அந்த சைட்டை பற்றி நீங்கள் இது எல்லாமே வந்து இங்கே தான் நீங்கள் மாற்றணும். ஸோ நம்மளோட சைட்டு நான் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு டெமோ காமிக்குது. ஸோ மை ஹோம் போய்க்கிறேன். நியூ யுவர் சைட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் கரெக்டாக வந்து சாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ சாம்பிள் அடிச்சுட்டு கீழே சைட் டேக்லைன் நீங்கள் இந்த சைட்டை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு இருக்கிறது. நீங்கள் என்ன இந்த சைட் மூலமாக என்ன கொடுக்க போகிறீங்க, ஒரு பிளாகாக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்னிக்கலாக வந்து எஜுகேஷனாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் அந்த கீழே சைட் டேக்லைன் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து சாம்பிள், ஓகேங்களா, சாம்பிள் அடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து சாம்பிள் நான் வந்து சேர்த்து அடித்தேன் சும்மா ஒரு இதுக்காக. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு நார்மல் சாம்பிள்னே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்துட்டு கீழே வந்து டேக்லைன் சைட்டோட டேக்லைன், இது வந்து சைட்டோட நேம், அதுக்கு கீழே வந்து இது வரும். ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் வந்து என்ன அந்த வெப்சைட்டோட மொத்த இதை நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ, நேச்சர் ஃபோட்டோகிராஃபின்னு கொடுத்துக்கலாம். இல்லை எங்கள் வித்தியாசம் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட லாங்குவேஜ் கஸ்டம் டொமைன்னா அது நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஜில் காட்டுது அந்த மாதிரி. இது வந்து உங்களோட சைட்டு டைம் ஜோனு, நீங்கள் எந்த இடத்துலேருந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் லான்ச் சைட் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே இது கேட்குது, ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட சைட் வந்து சும்மா வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது வேர்ட்பிரஸில். ஸோ இது நமக்கு தேவையில்லை. பேக் போய்க்கிறேன். ஸோ இது நம்மளோட சைட்டு ஓப்பன் பண்ணுது. மேலே இருக்குது சாம்பிள், ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது உங்களுக்கு. டொமைன் சேர்க்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சைட் உள்ளே போனால் போஸ்ட்டு, மீடியா, பேஜஸ், நீங்கள் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ண எல்லா போஸ்ட்டும் அங்கே தான் நமக்கு தெரியும். இது நான் சாம்பிளுக்காக இது டிஃபால்ட்டாக அதிலே காமிக்கிறாங்க. இது டிசைனு, உங்களோட தீம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மை ஹோம் போய்க்கிறோம். சைட்டோட நேமு இது வந்து நம்மளோட தீமில் இருக்கிற அந்த பேர், அது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நேம் யுவர் சைட் வந்து ஆல்ரெடி டைட்டில் முன்ன கொடுத்தோம். ஸோ அது மறுபடியும் வந்து இங்கே நம்ம டைப் பண்ணுறோம். ஓகே, இதில் ரைட்டிங், டிஸ்கஷன் எல்லாமே இருக்குது, கேட்டகரி எல்லாமே இருக்குது தனித்தனியாக. இதில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எல்லாம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எதாவது சேஞ்சஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டொமைன் வேணால் அந்த டொமைன் இருக்க பாருங்க, இதுதான் நம்மளோட டொமைன். இப்போதைக்கு டொமைன் நேம் இது தான். சாம்பிளில் இந்த 00 வர்றது தான் நம்மளோட டொமைன் நேம். ஸோ கஸ்டம் போய்க்கிறேன். இது எதுக்குன்னா உங்களோட தீம் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்ன வருது இல்லையா, அந்த டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணோமே அது சைட்டோட ஐடென்டிட்டி கேட்குது. மேலே வந்து இந்த இடத்துல நம்மளோட பேர் வரும். ஸோ நம்ம சாம்பிள்னு கொடுத்தோம். ஸோ சாம்பிள்னு வந்து டைப் பண்ணுறோம். சாம்பிள், ஓகே, ஆல் சாம்பிள். சும்மா நான் ஒரு இதுக்காக செலக்ட் பண்ணேன். லோகோ வேணால் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி லோகோ இருந்ததுன்னா அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். லோகோ எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ தான். ஸோ அதை நீங்கள் இது பண்ண வேண்டாம். இது வந்து பிளாகு, பேஜு, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. சைட் ஐடென்டிட்டி, கலரு, மெனு மாற்றிக்கலாம். இதில் வந்து சோஷியல் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்து உங்கள் லிங்க் வந்து இதில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணும். இப்போதைக்கு இருக்கிற நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அதெல்லாம் தேவை. எல்லோரும் ஷேர் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாமே நமக்கு அது மெயினாக தேவை. ஸோ அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். விஜஸ் ஹோம் பேஜ் செட்டிங், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாம்பிள் தான். ஸோ ஃபுல்லாக எடிட் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இது ஜஸ்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா. டிஃபால்ட்டாக அந்த கீழே வந்து wordpress.com நம்ம வெப்சைட் வரும். ஸோ அது வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னாக்கா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் பேர் கிரியேட் எ ஃப்ரீ வெப்சைட் ஆர் பிளாக் அட் wordpress.comனு வந்துடுது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம்.
அப்படிலாம் எனக்கு வந்து wordpress.com டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, வேணால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மாறிடும். அது வெயிட் பண்ணுங்கள், இப்போ மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை பண்ணி சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சைட் வந்துட்டு லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். மை சைட் போய்க்கிறேன். இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெப்சைட் வந்து இப்போ க்ரியேட் பண்ணால் பிளாகரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி WordPressல இருக்குது. பெஸ்ட்டுன்னு சொன்னால் இப்போ WordPress தான். ஸோ WordPressல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது போக அடுத்த வீடியோலாம் பார்ப்போம். டிராஃபிக்கும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் சைட் வந்து. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சைட் ஓப்பன் பண்ணால். ஸோ அங்கேயே காமிக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. WordPress சைட்டு, ஃப்ரீ WordPress சைட்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது லான்ச்சும் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.